நமது கட்சியின் செயலாளர் தற்போது நடைபெறுகிறது. எமது கண்டி ரோட்டில் இருந்த அலுவலகத்திலும் ஒரு சிறிய நூலகத்தை வைத்து அன்றைய காலத்தில் நாங்கள் ராமலிங்கம் சந்திரசேகர் தோழர் அவர்கள் நாங்களும் ஒரு சிறிய நூலகத்தை இயக்கியிருந்தோம். நாங்கள் இந்த நூலகத்தை உருவாக்குவதற்கு கடின உழைப்பை முன்னெடுத்து அனைத்து தோழர்களும் இன்று ஒரு புத்துணர்ச்சியை இந்த சமுதாயத்திற்கு விதைக்க வேண்டும் என்ற எண்ணக்கருவுடன் இந்த நூல் நிலையத்தை ஆரம்பித்து வைத்திருக்கிறோம். அதற்கு இந்த கட்சி தோழர்கள், அதே நேரம் சமூக விரும்பிகள் அனைவரும் எமக்கு பல புத்தகங்களை அன்பளித்து சென்றீர்கள். அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏனென்றால் இந்த நூலகம் ஒரு தனிநபரால் உருவாக்கப்பட்டதில்லை, பலரின் ஒத்துழைப்பில் உருவாக்கப்பட்ட ஒரு நூலகம். எம்மை பொறுத்தவரைக்கும் கல்வியினூடாக பாரியதொரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்று திடமான நம்பிக்கை இருக்கிறது. அதற்கான முதல் கட்ட அடியை நாங்கள் எடுத்து வைத்திருக்கிறோம். இது எமக்கு மட்டுமில்லை, எமது சமூகத்துக்குமான ஒரு நூல் நிலையமாக திகழும் என்று திடமான நம்பிக்கை இருக்கிறது. ஏனென்றால் இதில் எமது கட்சி தோழர்கள் மட்டுமில்லை, வெளியில் இருப்பல் விசுவாசிகள், அதே நேரம் நூல் நிலைய ஆர்வலர்களை ஈர்க்கும் விதமான எதிர்வரும் செயல்பாடு அமையும் என்பது திடமான நம்பிக்கையாக இருக்கிறது. ஏனென்றால் நவீன முறையில் இங்கே ஆரம்பிக்கும் மென்மேலும் முன்னேறும் என்று திடமான நம்பிக்கை இருக்கிறது. உண்மை பொறுத்தவரைக்கும் இந்த மாற்றமானது அரசியலில் மட்டுமில்லை, மக்களிலும் மாற்றத்தை கொண்டு வருவதற்கான முதல் அடியை நாங்கள் எடுத்து வைத்திருக்கின்றோம். அதற்கான அடியானது இன்று ஆரம்பம்தான். தொடர தொடர இன்னும் மென்மேலுமான மாற்றத்தை மக்கள் மத்தியில் விதைப்போம். ஏனென்றால் இந்த இடத்திற்கு எங்களுக்கு தெரியும், நாங்கள் நினைத்திருந்தோம் இவ்வளவு ஒரு மக்கள் ஆதரவு எங்களுக்கு கிடைக்கும் என்று நினைக்கவில்லை. ஆனாலும் இன்று நினைத்ததை விட இன்று பலர் எமக்கு நூல்களை அன்பளிப்பு செய்கிறார்கள், அறிவுரைகளை கூறுகிறார்கள். இப்படி செய்யலாம், நவீன முறையில் டிஜிட்டல் மயமாகலாம், வைவே வசதியை உருவாக்கி இங்கே எமது கட்சி காரியாலயத்தில் கல்வி என்பது முக்கியம். எமது அமைப்பிலும் அத்தியாவசியமானது கல்வி. வாசிப்பு பழக்கமோ எல்லாத்தையும் ஊக்கப்படுத்துவது எமது அமைப்பின் ஒரு அங்குரார்ப்பணம். அதற்காக இங்கே வருகை தந்திருந்த அனைத்து விரும்பிகளுக்கும் மனமாற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். தோழர் இளங்குமரன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, உண்மையிலேயே 1980 தற்போது எமது இந்த நூலகமானது தற்போது திறக்கப்பட இருக்கின்றது.
அதான் கொண்டு வந்தாங்க. ஒன்றுக்கு அந்த பக்கம் குடும்பம் சொல்லுங்க வெயிட் கொஞ்சம் புத்தாக்கள் எல்லாம் பண்ண வாங்க கொஞ்சம் பின்னுக்கு தமிழ் உடையாளர்கள் 2000 பின்னரான காலத்தில் கொல்லப்பட்டார்கள். அவ்வாறு கொல்லப்பட்டவர்களுக்கான நீதி கோரி யாழ் பிரஸ் கிளப் தொடர்ந்து போராடி வருகிறது. இந்த வகையில் சந்தேசிய பத்திரிகையாளர் சந்தேசிய செய்தியாளர் அன்பராஜ் கொல்லப்பட்டிருந்தார். அவருடைய படுகொலை தொடர்பாக விசாரணை அறிக்கை இந்த வீடியோமா பிரஸ் கிளப்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. பிரான்சிஸ் கரிசன், பண்டார, நந்தன் உள்ளிட்ட டீம் தான் அந்த விசாரணை குழுவை செய்திருக்கலாம். அந்த அறிக்கையை உங்களை நூலாளர்கள் உபயோகமாக முன்பக்கம் பார்க்கக்கூடியதால் அப்படியே பண்ணி மீடியாக்கார எடுக்கிறாங்க. சரி உண்மையிலேயே
யாழ் அரசியல் வரலாற்றிலே இன்று ஒரு மறக்க முடியாத நாளாக காணப்படுகின்றது. இந்த முறையே சாத்தியமாக இருக்கின்றது. அதிலும் தேசிய மக்கள் சக்திகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அதனைத் தொடர்ந்து அடுத்த நிகழ்வு எங்களினுடைய வாசக நண்பர்களே, மிக முக்கியமாக எங்களுக்கு இவ்வளவு அன்பளிப்புகளையும் தந்துதவிய ஒருவரால் ஊர்ஜிக்கப்படுகின்றார் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, ஒன்று சிந்தனை செய்கின்ற பொழுதும், ஒரு விடயம் தொடர்பான ஒரு புத்தாக்கத்தினை உருவாக்குகின்ற பொழுதும், அதனை தொடர்ந்து அடுத்தவர்களுக்கு கடத்துகின்ற பொழுதும் தான் நாங்கள் ஏனையவற்றிலிருந்து எங்களை மனிதர்களாக மாற்றி பார்க்க முற்படுகின்றோம். அந்த வகையில் அறிவு என்பது ஒரு மனிதனுக்கு அத்தியாவசியமானது. அந்த அறிவினை வழங்குவதில் இந்த நூல்களினுடைய பங்கு என்பது மிக முக்கியமானது. அதனுடைய முக்கியத்துவத்தினை நன்கு அறிந்த ஒரு சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாங்கள் இன்றைய தினம் இங்கு ஒரு மிக முக்கியமான நிகழ்விலே கூடியிருக்கின்றோம். அரசியல் என்பதற்கு அப்பால் எங்களினுடைய அறிவு சார்ந்த சமூக பொறுப்பினை எங்களின் அடுத்த தலைமுறைக்கும் கையளிக்க வேண்டிய மிக பாரிய பொறுப்பு எங்களிடம் இருக்கின்றது என்கின்ற நோக்கத்தை மையமாக கொண்டு இன்றைய தினம் இந்த நூல் நிலையமானது ரில்வின் சில்வா தோழர் அவர்களின் கரங்களினால் இங்கே திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. அன்பான மக்களே, மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பது வள்ளுவரினுடைய குறள். நாங்கள் பல விடயங்களை பலரினுடைய வாய் வழியாக செவி வழியாக கேட்டுக்கொள்ள முடியும். ஆனால் அது எவ்வளவு தூரம் உண்மையானது, அது எவ்வளவு தூரம் காத்திரமானது என்பதனை தீர விசாரித்து பரிசீலனை செய்து அறிந்து கொள்வதற்கு பெயர்தான் அறிவு. அந்த அறிவை பெற்றுக்கொள்வதனைத்தான் மிக முக்கியமான ஒரு விடயமாக இந்த மனித குலமானது மேற்கொண்டு வருகின்றது. அந்த வகையில் இந்த நூல் நிலையம் என்பது எங்களுக்கு மிகவும் முக்கியமானது. உலகில் பல இடங்களில் பல்வேறு வகையான நூல் நிலையங்கள் இருக்க முடியும். ஆனாலும் எங்களினுடைய நூல் நிலையத்தினுடைய மிக முக்கியமான கருப்பொருள் என்னவாக இருக்கின்றது என்று சொல்லி சொன்னால், காலத்தினால் கைவிடப்பட்ட அல்லது பல காலங்களாக பயன்படுத்தப்பட்டு இன்றைக்கு எங்கள் கைகளில் கிடைக்காமல் இருக்கின்ற அரிய வகையான நூல்களை கூட கொண்டு வந்து இங்கு சேமிக்க வேண்டும் என்கின்ற மிக முக்கியமான நோக்கத்தோடு தான் இந்த நூல் நிலையமானது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் எங்களினுடைய நூல் நிலையம் என்பது கற்றல் என்பதனை தாண்டி கற்றலுக்கு தூண்டுதல் என்கின்ற ஒரு நோக்கத்தினை மையமாக கொண்டு இங்கு செயற்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு அறிவினை பெறுவதற்கு பல்வேறு வகையான ஊடகங்கள் இருக்கின்றது. நிகழ்நிலை வழியாக அறிவினை பெற்றுக்கொள்ள முடியும். பல்வேறு மூலங்களின் வழியாக அறிவினை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அந்த அறிவினை பெறுவதற்கான கற்றலுக்கான சூழலை ஏற்படுத்துவது என்பது இன்றைக்கு மிக பாரிய பிரச்சனையாக இருக்கின்றது. எங்களினுடைய அடுத்த தலைமுறையை சேர்ந்த எங்கள் சகோதர சகோதரிகள் வாசிப்பு தொடர்பாக பல்வேறு வகையான இன்னல்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக நிகழ்நிலை வழியாக வாசிக்க முடியும். ஆனாலும் ஒரு புத்தகத்தோடு இருக்கின்ற அந்த உறவு என்பது ஒரு நிகழ்நிலையில் பெற்றுவிட முடியாத ஒன்று. ஆகவே இந்த நூல்களின் வழியாக கற்றலுக்கான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுப்பதன் வழியாக அவன் தொடர்ந்து கற்பவனாக மாறுவதற்கான வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு மிக முக்கியமான நோக்கத்தோடு தான் இந்த நூல் நிலையம் இன்றைய தினம் இங்கு அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த வகையிலே இந்த நூல் நிலையம் மிக முக்கியமாக எங்கள் ஒவ்வொருவரையும் கடந்து வந்த காலங்களினுடைய மறக்க முடியாத சம்பவங்களினுடைய கற்றலின் வழி நிகழ்காலங்களை திட்டமிடுவதன் ஊடாக எதிர்காலத்தை ஒரு ஆரோக்கியமான அறிவு சார்ந்ததும் திறன் சார்ந்ததுமான ஒரு சமூகமாக மாற்றுவதற்கான ஒரு சிறிய பங்களிப்பினை மேற்கொள்வதை மையமாக கொண்டு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது என்பதனை இந்த இடத்திலே ஆணித்தரமாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அந்த வகையில் இந்த நூல் நிலையம் இங்கு அமைந்திருக்கின்றது என்று சொல்லி சொன்னால் அதற்கு பின்னால் பலருடைய பங்களிப்புகள் இருக்கின்றது. கிட்டத்தட்ட 2000 நூல்களுக்கு மேலாக ஒருவரால் எங்களுக்கு அன்பளிப்பு செய்யப்பட்டிருக்கின்றது. பல தொகை பணங்கள் எங்களுக்கு இன்று வரை அன்பளிப்பு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. இதன் வழியாக இந்த நூல் நிலையத்தை நாங்கள் ஒரு நிகழ்நிலை நூல் நிலையமாக அடுத்த கட்டத்தை நோக்கி கொண்டு செல்ல வேண்டிய ஒரு திட்டமிடலில் இருக்கின்றோம். அது மட்டுமல்லாது இது ஒரு பொதுஜன நூலகமாக தொழிற்படும். இது தனியே கட்சி சார்ந்த தொண்டர்கள் சகோதரர்கள் சகோதரிகள் என்பதை தாண்டி இந்த சமூகம் சார்ந்த இந்த நாடு சார்ந்த இந்த உலகம் சார்ந்த ஒவ்வொரு வாசகர்களுக்குமான தேடுதல் பசியினை தீர்க்கின்ற ஒரு மிக முக்கியமான நூல் நிலையமாக இருக்கும் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை.
அந்த வகையிலே இந்த நூலிலேயே இன்றைய அங்குரார்ப்பணத்துக்கு பல்வேறு வகைகளிலும் உதவி செய்திருக்கின்ற அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் இந்த நேரத்தில் சிறந்தாழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எங்களினுடைய நோக்கமாக இருப்பது அறிவு என்பதனை பெறுவதையும் தாண்டி உண்மையை உணர்கின்ற அந்த ஞானத்தை நோக்கி, அதாவது விஸ்டம் என்று சொல்லுவோம், அதை நோக்கிய பயணத்தில் எங்களினுடைய இந்த நூல் நிலையம் மிக முக்கியமானதாக அமையும் என கேட்டுக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்தில் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்த ட்ரில்வின் சில்வா தோழர் மற்றும் எங்களினுடைய அமைச்சர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள், எங்களினுடைய சகோதர சகோதரிகள் மற்றும் இடதுசாரி தொண்டர்கள் அத்தனை பேருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றியும் கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என்பதை தெளிவாக சொல்லியிருந்தார். அந்த விவரங்கள் நாளை வெளிவரக்கூடும். இந்த இடத்திலே நாங்கள் யாழ்ப்பாணத்திலே இந்த மக்கள் எங்களுக்கு நம்பிக்கையோடு வாக்களித்திருக்கின்றார்கள். யாழ்ப்பாணம் மட்டுமில்லாமல் முழு இலங்கையும் எங்களுக்கு வாக்களித்திருக்கின்றார்கள். அந்த மக்களின் நம்பிக்கையோடு நாங்கள் நிச்சயமாக பயணம் செய்து ஒரு மாபெரும் சக்தியை இந்த நாட்டை நாங்கள் மாற்றியமைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அதற்காக நாங்கள் எல்லோரும் அர்ப்பணித்து எங்களிடம் இப்பொழுது 85 துப்பாக்கிகள், ஜனநாயக துப்பாக்கிகள் இருக்கின்றன. 81 பிரதேச உள்ளூராட்சி உறுப்பினர்களும், ஒரு அமைச்சர், 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள், அந்த 85 ஜனநாயக துப்பாக்கிகளும் நாங்கள் ஒன்றாக செயல்பட்டு இந்த நாட்டிலே சிறந்த நாடாக நாங்கள் மாற்றுகின்ற நாள் அதுதான் எங்கள் அரசாங்கம் விரும்புகின்ற அந்த நாளுக்கான அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவோம் என்று கேட்டு இந்த வாய்ப்பு வழங்கிய உங்களுக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.